இன்றைய திருப்பலியாளர் செபாஸ்டின், மங்களவேணி, உபகாரசாமி, லேடிஸ் மேரி அவருடைய ஆண்மையை பார்த்திக்காகவும், திருப்பார்கடல் ராஜேந்திரன் அவருடைய ஆண்மையை பார்த்திக்காகவும், யாழ்மையால் மக்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைசியில் பிரியமானவர்களே, இன்று தமிழர்களால் பிறந்து இறைவன் இந்த உலகில் உழைப்பை கொடுத்து அந்த உழைப்பின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே உயிரையும் கொடுத்து அந்த உயிரின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லும் இடமாக இந்த பொங்கல் விழாவானது இந்த தமிழர்களின் உயிர் மூச்சாக இருக்கின்றது. அத்தகைய விழாவை கொண்டாடத்தான் நாம் இங்கு கூறியிருக்கின்றோம். இந்த வேளையிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வை கொடுத்து, அந்த வாழ்வுக்கான உழைப்பையும் கொடுத்து, அதற்கான ஆற்றலையும் கொடுத்து, நமக்கும் வாழ்வை கொடுத்து, அதன் வழியாக மற்றவர்களுக்கு அந்த வாழ்வை கொடுக்கக்கூடிய உழவு தொழிலின் வழியாக அதை நம்மால் ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நாமும் அதை அனுபவிக்கின்றவர்களாகவும் வாழ நமக்கு இறைவன் வரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வேளையிலே இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நமக்கு உழைப்பை கொடுத்ததற்கு நன்றியாகவும், அந்த உழவர்களுக்கு இறைவன் துணையாக இருக்கும்படியாகவும், அவர்கள் வேண்டுகின்ற ஜபங்களுக்கு இறைவன் செவிசார்க்கும்படியாகவும் இந்த வேளையிலே இறைவனுக்கும் இந்த இயற்கைக்கும் நன்றி கூறி இந்த விழாவிலே நன்றியோடு ஜெபித்து அவர்களுடைய உழைப்பிற்கும் இறைவன் வழிகாட்டும்படியாக இந்த திருப்பலியின் வழியாக நன்றியோடு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மழை கொண்டாட நாம் உதவிகளும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக நாம் வருந்தி நம் இறைவனை மன்னிப்பை இறைச்சுவோம். எல்லாம் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒரு நாள் மன்னர் வாழ்வு அழைத்து செல்வார்.
ஆண்டவரே, மனிதருக்கு நன்மை பயக்கும் நிலைக்கு விளைச்சலுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இவ்வுலகில் ஒரு மேலான பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு போதுமான விளைச்சல் கிடைத்தது போதும் எங்கள் உள்ளமாக இடத்தில் நீதி தலைவை அன்பின் நல்ல கனிகளை விளைவிட செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கிறீர்களாகவும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாய் ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இறைச்செயலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைத்து வசனங்கள் 7 முதல் 18 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது, உங்கள் கடவுளாய ஆண்டவரை உங்களை வளர்ந்து நாட்டுக்கு அழைத்து செய்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்கையும் மலைகளையும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒளிவு எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை இருக்கிறீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து சென்று வெட்டியிருக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவீர்கள். அப்பொழுது வளர்ந்த நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாக ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றிற்கு வலுவீரதன் மூலம் உங்கள் கடவுளாக ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் முன்பு நிறைவு கொள்ளும்போது அழகிய வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போதும் உங்கள் ஆழ்நாள்கள் கழுவும் போதும் வெள்ளி பொன்னும் உங்களை நிறுவியாகும் போதும் உங்களுக்குள் உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் சேர்ப்புட்டு அடிமைத்தனத்தில் நேராகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாக ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்வாய் பாம்புகளும் செயல்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாறைகளுக்கு உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தை உங்களை விதித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே எங்கள் செல்வங்களை எங்கள் நீதித்தவனை என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாக ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்குவது. Thank you.
இரண்டாம் வாசகம். கடவுளை விளைய செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 3 இறை முத்துக்கள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளை விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுவதற்கும் பெருமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர் ஆனாலும் ஒன்றுதான். தாம் செய்யும் வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டிட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அன்பாகும். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் சென்று கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா அப்படி வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரலில் வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பணியில் தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை கூட்டு கொண்டு கொண்டே இயேசுடன் திரும்பி வந்தார். அவருடைய காலம் முன்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். என்று அவரிடம், எழுந்து செல்லும்,
உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்மை, மரியே வாழ்க. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களில். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு அழகான திருவிழாவை கொண்டாடுகிறோம். கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த இயற்கை. அழகான மலைகள், மரங்கள், இரவு நேர வெளிச்சம் காட்ட, விண்மீன்கள் பகலில் ஒளிகாட்ட, சூரியன், கடல், நீர், ஆகாயம் எல்லாமே மனிதன் செய்ய முடியாத பெரிய அற்புதம். ஒரு குழந்தைக்கு அந்த தகப்பன் பார்த்து பார்த்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறான். பொம்மை, காரு, என்னென்ன அழகான சட்டைகள் எல்லாம் செஞ்சு அவனை மகிழ்விக்க அள்ளி கொடுப்பது போல இந்த கடவுள் தான் பார்த்து ஆசையாக படைச்ச மனுஷனுக்கு அவனை உருவாக்குறது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு அள்ளி கொடுக்குறது தான். இந்த படைப்புகளெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்க சொல்லிட்டு இந்த படைப்பை ஒரு அற்புதமாக கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த இயற்கை. அந்த இயற்கை மீறிய சந்தோஷம் அதுக்கு மேலே மனுஷனால் படைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த காலை நேர பனித்துளி, இந்த மாலை நேர மஞ்சள், இரவு சின்ன சின்னதாக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இதெல்லாம் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? யாராச்சும் இந்த மாதிரி கற்பனை செய்து வடிவமைக்க முடியாது. செயற்கை தான். 1000 ஏசி போட்டாலும் அந்த தென்றல் காற்றின் சுகம் தனியானது தான் இல்லையா? அந்த இயற்கை வெப்பம் எல்லாமே ஒரு அற்புதமாக மனிதன் என்ன செய்யலாம்? இயற்கையோட சண்டை போட ஆரம்பிச்சான். கவிஞர் வைரமுத்து 3ஆம் உலகத்தில் புத்தகம் எழுதியிருந்தார். அதில் என்ன கருத்துன்னா, மனிதனுக்கு இயற்கைக்கு நடக்கும் போகும் அது எல்லாத்தையும் அழித்து வெற்றிகள் ஆசைப்படுற மாதிரி எல்லா
என்று காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இயற்கையோடு அவர் செய்கின்ற போர் அது நடக்குது இல்லையா? எல்லாத்துலேயும் ஒரு இயற்கைக்கு எதிராக மனிதன் பண ஆசையினால் போர்க்கப்பட்டார். கொய்யாப்பழம்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் எவ்வளோ பெருசாக வந்துட்டு எவ்வளோ பெருசாக ஒரு கொய்யாப்பழம் 50 ரூபா 50 பர்சு. இது எப்படி ஆகணும்னு தெரியும். ஊசி போட்டு மருந்து போட்டு நம்மளாம் முன்னாடி கொய்யாப்பழம் கிடைக்கவே முடியாது இல்லையா? பல்லு போயிடும் அந்த அளவுக்கு. இப்போ ரொம்ப சாப்பிட்டா அது ரொம்ப பேரிக்காமல் இருக்குது. சத்து என்ன இருக்குன்னு தெரியல, விஷம் நிறையா இருக்காது. அவனுக்கு காசு பெருசு பெருசாக இடம் இருக்குது. அவ்வளோதான். ஆப்பிள் என்னென்ன பண்ணாலும் சில மருந்து காட்டை அடிச்சு சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் திரும்பி போனாங்க. கருப்பு நல்லா இருந்துச்சு. கணு இங்கே இருக்கும். இப்போ பாருங்க இப்படி இருக்குது. அது சிரித்து போய் 4 விறகுகளில் ஒரு கணு இல்லை எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியும். இந்த கணு கடிச்ச முடியாட்டி அடுத்த கணு வந்து இல்லையா? அதனால் இதெல்லாம் எப்படி மாற்றினா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழைப்பழ ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு போர் நடந்தாங்க. காரணங்கள் எல்லாம் மைய காரணங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் என்ன காரணம்? பண ஆசை. மனுஷனுக்கு எதையோ கொடுக்கணும், நமக்கு காசு வரும். அதனால பண ஆசை இயற்கையோடு போரிடுகிறார். விவசாயத்தில் அந்த மருந்து கொண்டு அந்த மருந்தை கொண்டு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு பங்கில் இருந்தேன். அங்கே வந்து என்ன பண்ணேன், வெள்ளேரி விதைச்சா விஷ வெள்ளைன்னு பேர் வச்சுருந்தேன். அது விஷம் கிடையாது. அந்த வெள்ளேரி காய்களை அது என்ன பண்ணால் விதை கொடுப்பானோ அந்த விதையை விதைச்சோம்னா 30 நாளில் காய்க்கும். 30 நாளில் கொடி வளர்ந்து காய் பண்ண காய்க்கு ஒரு நாளைக்கு 50-60 கிலோ. ஒன்று விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 60 கிலோ தொங்கும் அதை காய்ச்சி. எனக்கு ஆச்சரியத்தில் எப்படி அவன் உரம் கொடுப்பான். அந்த விதையை போட்டு அவன் கொடுக்குற உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிற கம்பியெல்லாம் கட்டி ஒரு ஏற்கனவே ஒரு 200 புள்ளி போட்டு வச்சுருக்கேன். அவன் வந்து லாரியில் எடுத்துட்டு போவான். டிராக்டரில் வந்து அந்த காய்களை பறித்து எடை போட்டு நோட் எழுதிடுவான். சார் கடைசியாக அவங்களுக்கு காசு கொடுப்போம்னு சொல்லி 50 கிலோ 1 கிலோ போட்டு என்ன பார்த்து பங்கு மக்கள் அதை போட்டு வச்சுருந்தான். நான் இன்னைக்கு கரெக்டாக 90 நாளில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். 60 நாள் விதை போட்ட 30 நாளில் காய்ச்சி 90 நாள் விவசாயம் முடியும். டெய்லி கணக்கு எழுதி போயிட்டே இருந்தேன். நானும் கூட்டி பார்த்து நம்ம கையில் கொடுத்துட்டு நிறையா 2 ஆளை வச்சு பறிப்போம். 4 ஆள் லேடிஸ் வந்து காய் பறிக்கணும் பாருங்க. அவ்வளோ காய் எடை போட்டு வாங்கிட்டு போவோம். எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு நாள் இன்னொன்று அடுத்த நாள் வந்து பெருசாக காய்ச்சல் என்ன பண்ணுறாங்க? ஏதோ அதை வெளிநாட்டு ஏற்றுமதின்னு சொல்லலாம். கரெக்டாக 90ஆம் நாள் இருக்கிற 5 நாள் இருக்கிறப்ப நாளே காணா போட்டாங்க. மொத்தம் ஆஃபீஸோடு காணா போட்டாங்க. அப்படியே ஒரு காசு கூட கொடுக்கல. உழைப்பு வீணாக போச்சு. அவ்வளோ எல்லாத்தையும் அள்ளிட்டு ஆஃபீஸே காணாமட்டாங்க. அந்த மாதிரி திருட்டுத்தரம் எல்லாத்தையும் உழைப்பு ஒழுங்கிட்டு ஓடி விட்டாங்க. ஏமாற்ற 35,000 நஷ்டம். நான் சொல்கிறது 98-99%. இந்த மாதிரி மனுஷனுக்கு காசு என்னன்னா, காசு எனக்கு வேணும், நான் நல்லதே செய்யணும், ஏதோ செய்யும். அந்த மாதிரி ஒரு சூழல் இயற்கைக்கு எதிராக மனிதன் போரிட ஆரம்பிச்சிருக்காங்க. காசு ஆசை இப்படிலாம் 18 சைடு மரங்கள் இருக்குது. நல்ல மரங்கள் இருக்குது. சோகமாக இருக்கும். காரில் போகிறதுக்கு வண்டியில் போகிறதுக்கு குளுமையாக இருக்கும். சாலை ஓரத்தில் மரங்கள் நட்டாங்க. எதுக்கு? மனுஷன் இழைப்பாக. இப்போ என்ன பண்ணுறாங்க? ரோடாக எல்லா மரத்தையும் வெட்டி வச்சுருக்காங்க. அது எங்கே போகணும்னு தெரியல. எங்கேயும் நிற்க முடியாது. சுட்டு எடுத்து பொண்ணு எடுத்து இறங்க முடியாது. வெய்யாச்சு மனுஷனப்பா நடுவில் அரளி செடியை வச்சுருக்காங்க. இந்த அநியாயம் நான் யோசிக்கிறேன். அரளி செடி மனுஷன் என்ன குறுகி போயிட்டு பாருங்க. அரளி செடியை மாடு படம் நிற்கிறான். இந்த சின்ன சிறு ஓட்டு சொல்லிட்டு அரளி செடியை நடுவோம். அவன் வச்ச மரங்கள் பாருங்க. இயற்கைக்கு எதிராக மரம் இல்லாத வாழ்க்கை. அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா செயற்கை உருவாக்குன அந்த சிட்டி ஃபுல்லாக வேறு வேறமான கட்டணம் எப்படி தான் பார்க்கணும். 100 மாடி எல்லாம் லைட்டு. ஒரு மரம் கூட இருக்காது. அந்த சிட்டி ஃபுல்லாக ஒரு மரம் மட்டும் ஒன்று இருக்காது. பில்டிங்ஸ் நல்ல ரோடு. என்னோட கல்ஃபூட்டி எடுப்பான்.
ஒரு நாடகமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பார்க் வச்சுருக்கிறாங்க. ஒரே ஒரு பார்க்கில் பெரிய பார்க்கு மரத்தை பார்க்க நாங்கள் தான் போவோம். வேறு எங்கேயுமே மரம் இருக்குது. நம்ம எப்படி இப்படி வாழலாம் மக்கள் பார்த்தா ஒரு நகரில் இருக்கிற மாதிரி ஒரு எல்லாம் எல்லாம் செயற்கையாக உருவாக்குறது. இடையில என்ன மரங்கள் இருக்காது. அந்த சிட்டியில் சொல்லி தனியாக உதவி பார்த்து நீ இயற்கையை பார்க்கணும்னா காரணம் அந்த உதவி காலத்தை வச்சுருவாங்க. மனுஷன் எவ்வளோதான் உருவாக்குறாலும் அந்த இயற்கைக்கு ஈடாக அதை நம்ம கொண்டாடணும். இயற்கையை தொடக்கத்தில் கடவுளாக பார்க்கணும். மனுஷன் மழை பெருசாக இருந்துச்சு, புயல் இடி இதெல்லாம் கொஞ்சம் கடவுளாக கொண்டுட்டான். அப்புறம் கொஞ்சம் மனுஷன் இயற்கையை வெற்றி கொள்ள ஆரம்பித்தோன்னா இதெல்லாம் இதுக்கு மேலே கடவுள் இருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க. இயற்கை கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இதை நம்ம நிறையா குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பை போடுறோம். தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியில் லட்சக்கணக்கான பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பிளாஸ்டிக் வந்தால் அது எண்ணி கேரட் அடியில் போட்டால் வாட்டர் குடிஞ்சு போயிடுது. கீழே போனது நிலத்துக்கு வேஸ்ட், நிலத்தடி தண்ணி போகாது, அடைக்கும், அது மக்கியும் போகாது. எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குது. சில ஊரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணால் குப்பை வச்சுருப்பான். அதை எரிச்சாலும் ஆகும். என்ன பண்ண தெரியாது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் பிளாஸ்டிக் ஆலைகள் கூட போடுவதில்லை. சிகரெட்டு குடிக்காதீங்கன்னு சொல்லலாம். சிகரெட் உற்பத்தி தடை செய்யப்படுவதில்லை இல்லையா? குடிக்காத குடி உடம்பு கெடுத்துங்கிறான். இந்த குடிக்கிற இந்த ஆலைகள் மூடப்படுவதில்லை. அரசாங்கமே நடத்துது. அப்படிங்கிறப்ப எப்படி மாற்றணும்? இயற்கைக்கு மாறான வாழ்வு, சீரழிந்த வாழ்வு, சிதைக்கப்பட்ட வாழ்வு. யாரும் இயற்கையை ஜெயிக்க முடியாது. எப்படின்னா மரக்கடைகளுக்கு அடிமரத்தை வைக்கிற மாதிரி நாம் இருக்க நமக்கே குடி தோண்டி கொண்டு இருக்கிறோம். நாம் அறியாமல் அதுதான் இயற்கைக்கு எதிராக நடத்தும் போர் என்று கவிஞர் சொல்வார். அழகான திருநாள் எபிரேயர்கள் கொண்டாடுவாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் கொண்டாடுவாங்க. நீங்கள் நிலத்தில் பயிரிட்டு அந்த விளைச்சலை முதல் கடையில் கொண்டாந்து கடவுளுக்கு கொடுத்து நன்றி செலுத்துங்க. நீ நல்லா நிறைவடைந்த போது என்னை மறந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறார் கடவுள். நீ செல்வ செழிப்பினால் உங்களுக்கு போகிறப்ப தீவிரவாகி கடவுளாக போனால் எல்லாருக்கும் குடித்து மனதை கொண்டாடி கழித்து அப்படின்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நன்றியின் விழாவாக இந்த அறுவடை திருநாள் யூதருக்கு இதே சமயத்தில் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அவங்க கொண்டாடுற 3 பெரிய ஃபீஸ்ட்டுமே இந்த அறுவடை மையமாகும். நம்ம எவ்வளோதான் நிறைய செஞ்சாலும் அடிப்படை நிலம் நமக்கு சாப்பிட கொடுக்காட்டி எல்லாமே காத்திரங்க பழுவன் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இயற்கை கடவுள் நமக்கு அந்த ஆசீர்வாதம். இந்த அறுவடை நமக்கு கடவுள் கொடுக்கிற நன்றி. நம்ம அதனால் என்ன செய்யணும்? விவசாயிகளை கொண்டாட வேண்டும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு கிரிக்கெட் வீரருக்கு ஒரு நாளை சம்பளம் எவ்வளோ? ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஒரு வீரனுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ? கோடிக்கணக்கில் வாங்கணும். ஒரு திரைப்பட நடிகனுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு படத்தை நடிக்கிறார்? 100 கோடி 110 கோடி. அவர்களாம் என்ன இந்த பூமிக்கு சாதித்து விட்டாங்க? ஒன்றும் வேலை செய்யலாம், சம்பளம் வாங்கினா சந்தோஷமாக இருக்கும். இந்த பூமியை முன்னேறதுக்கு என்ன பெருசாக பண்ணிட்டாங்க? ஆனால் அவங்க அதெல்லாம் கொண்டாடுறாங்க. விவசாயி ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு வயலில் எடுத்து அதுக்கு அரிசிக்கு அவனுக்கு யாரும் உதவி செய்யலாம் நினச்சி பார்க்கறதில்ல. ஒரு யாருக்காச்சும் எனக்கு விவசாயத்துக்கு சால்வு கொடுத்துருக்கிறோமா? இல்லை. அவன் இல்லாட்டி இந்த பூமியை உள்ள நாம் உணவு விவசாயிகளை எல்லாம் நாம் கொண்டாட வேண்டும். அவர்கள் தான் நமக்கு நாள் பூரா அழகாக சொல்லுவாங்க. ஒரு விவசாயி சேத்துல காடு வைக்காட்டி நம்ம சோத்தில் கை வைக்க முடியாது இல்லையா? எனவே விவசாயிகளுக்காக நாம் செபிக்க வேண்டும். அவர்கள் எத்தனை தற்கொலைகள் ஆந்திராவில் அவ்வளோ விவசாயிகள் நஷ்டமாக போய் தற்கொலை பண்ணுகிறார்கள். அவங்க நடத்துகிற போராட்டங்கள்லாம் வீணாக யாரும் ஒரு செவிப்பாங்க. அந்த கருத்துக்கு அவங்க படுறப்பாங்க, கருத்து விற்பாங்க. நீ போய் அதில் பேர பேசிக்கிட்டு இருப்பீங்க 5 ரூபா. இதே ஒரு பெரிய மாலில் போய் அவன் 5000 ரூபா தான் வாங்கிட்டு வருவான். இது சாதாரண போய் விளைச்சி தூக்கிட்டு கொண்டாந்து வச்சு இந்த 4 நாள் தான் வியாபாரம். அதில் போய் பேர பேசிக்கிட்டு உலகத்தில் பேர பேசிக்கிட்டு பெரிய பெரிய கடைகள் டீசன்சி பார்த்து ஓகே அது கௌரவ குறைச்சலாக பார்க்கலாம்.
இல்லையா? அதனால் எல்லாம் மாறுபட்ட சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்வோம், விவசாயிகளுக்கு நன்றி சொல்வோம். கடவுளுடைய அந்த இயற்கை, இந்த இயற்கையுடைய நமக்கு உணவு, இந்த உணவு தான் இந்த வாழ்வின் ஆதாரம். கடவுள் எல்லாத்தையும் படைத்து ஆதாரம் எல்லாவற்றையும் நமக்கு உணவாக தந்தோம். எல்லாம் மாடு மாடு எல்லாத்தையும் உணவாக தந்தோம். அதனால தான் மாட்டு பொங்கல் வச்சு 4 முறை நம்ம உடைக்க வச்சுருக்கோம். சோத்தை மாலை போட்டுலாம் வச்ச அன்றைக்கு அதை சோறு விட்டுறாங்க. ஒரு அழகான அதுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி அந்த மாட்டை அதை நினச்சி அந்த மாடு என்ன புதுசாக எல்லாம் மாட்டி விட்டுருக்குறாங்க இல்லையா? அந்த மாடை நிறுத்தி எல்லாம் வளர்த்துறாங்க. இந்த மாடே வெளியே நிறுத்தி பாவம் பரவாயில்ல மாடு. கடவுளுக்கு நன்றி சொல்வோம், விவசாயிகளுக்கு நன்றி சொல்வோம். கூடுமான வரைக்கும் இயற்கையை பாதுகாப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இந்த தந்தை நமக்கு தேவையெல்லாம் நாம் கேட்காமலே நமக்கு அள்ளி கொடுத்த வல்லலாகி ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நமக்கு தேவையான வரங்களுக்காக செலுத்துவோம். என்னை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கைக்காகவும் அதன் நலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளமிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து என் பின்வரும் சந்ததியினரும் அதன் பலன்களை பெரும் வண்ணம் வாழ்ந்திட வரவருட இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். சேற்றில் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளைநிலங்களில் பணிபுரியும் எமது விவசாய நண்பர்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளில் இருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ வரவல்ல நிறைவா உண்மை மன்றாடுகின்றோம். விவசாய பலமிக்க என் நாட்டை ஆளும் அதிகார வர்க்கத்தினருக்காக மன்றாடுகிறோம். தங்கள் சுயநலத்தை மறந்து ஏழை எளிய விவசாய பெருமக்களின் வாழ்வு வளம் பெற விவசாய தொழில் சிறக்க சட்டத்திட்டங்களை இயற்றி செயல்படுத்தும் மனதிடனே அவர்களுக்கு அளித்தவருமாறு இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இயற்கை சீற்றம், பொய்த்த பருவமழை, விவசாய இடுபொருட்களின் விலையேற்றம், உலகமயமான சந்தை பொருளாதாரம் போன்ற தீய சக்திகளின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் விவசாயிகள் உமது அருள்துணையோடு நியாயமான தொழில்முறைகளை பின்பற்றி உழைக்கவும் அவர்கள் வாழ்வு ஏற்றம் காணவும் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இந்த பொங்கல் விழா வழிபாட்டில் கலந்து கொள்ளும் நாங்கள் அனைவரும் விவசாய மக்களையும் அவர்களின் உழைப்பையும் மதித்து சுயநல உணர்வோடு உணவுப் பொருட்களை பதுக்காமல் நல்மனத்தோடு அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் தாராள மனத்தை எமக்கு தந்தருளுமாறு இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நிலத்திற்காகவும் விளைச்சலுக்காகவும் இயற்கைக்காகவும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உணவூட்டுகின்ற விவசாயிகளையும் உழைப்பாளிகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வறுமையும் தொல்லைகளும் நீங்கி நிறைவாழ்வை அவர்களுக்கு தந்தரணும். எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தையும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை கொண்டிருந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலர் சகாயரா, எல்லா அனைவரோடும் திரு அவை எங்கள் நிறைவேற செய்தருளும். இவ்வுலகிலும் உடமடைத்துக் கொண்ட செபாஸ்டின், மங்களவேரி, உபகாரசாமி, லீலிஸ் மேரி, திருப்பாக்கள், ராஜேந்திரன் என்னும் அடியார்கள் மேலும் யாருடைய ஆன்மாக்களை நினைவு கொண்டிருந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்ப்பிலும் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரண்டோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைப்போம் திருமுக பொழியும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாளிலே வாழ்வு தந்தை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றி வரவருடன் உம்மை மன்றாடுகின்றோம். Oh
இது ஒரு திடீர் ஏற்பாடு. நேற்று பூசைக்கு வந்தப்போ தான் பொங்கல் பூசை போன வருஷம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை விவசாயம் கூடுறதுனால எனக்கு சிந்தனை இன்னும் அடுத்த வாரம் போனோம்னா பொங்கல்லாம் முடிஞ்சு போயிடும், மீனிங்லெஸ். அதனால் இதுதான் சரியான பொங்கல் ஆனாலும் இங்கே வந்தோன்னா மற்ற சோக்கம் வேண்டிய யோசனை பரவாயில்ல, வேறு கலந்து கொண்டு ஜீவித்தீர்கள், நம்ம விடுமுறை நாளும் பிரச்சனை. அதனால் உங்கள் அனைவருடைய பாராட்டுகள். இந்த பொங்கலை சிறப்பாக தயார் செய்வதற்கும் இந்த மரியாதை சேவைகளுக்கும் இந்த திருப்பதியை பாடி அழகாக்கிய பாடக்குழுவினர்கள் இளைஞர்கள் இந்த கருத்து வாங்கினதற்காக அனைவருக்கும் கடவுளுடைய பெருமையை பாராட்டுகள். இந்த பொங்கல் வாங்கி மகிழ்ச்சியாக சாப்பிட்டு உங்களுடைய இந்த திருநாளை கொண்டாடும். அனைவரும் எழுந்து நிற்போம். செபிப்போம். ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவர் திருமும் கொண்டு வந்து நலம் தருகின்ற இந்த மறைகளில் நாம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்கள் செயல்படும் இந்த மறைகளின் வல்லமையால் இன்னும் மிகுதியான நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவும் ஆசை பெற்றவரே. எங்கள்